விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் ஏற்கனவே ஆயுள் தண்டனை பெற்றவர் என சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை, அத்தகைய கொடூர குற்றவாளிக்கு ஜாமீன் கிடைத்தது எப்படி என தமிழக அரசை கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வேடநத்தம் கிராமத்துல 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவி +2 தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்த பின்னு மாலை வெளியே சென்ற போது அவர் வீடு திரும்பாததால அவர் தேடிய போது சடலமாக மீட்கப்பட்டார். கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து அவர் கொலை செய்யப்பட்டதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. 10 நாட்களுக்கு பிறகு மாவீரன் என்ற தர்ம முனீஸ்வரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது சம்பவம் வெளியான நிலையில தற்போது பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி தனது எக்ஸ்தல பழக்கத்துல ஒரு பதிவினை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக 10 நாட்கள் கடந்தும் குற்றவாளியை கைது செய்யாத காவல்துறையினர் தற்போது பொதுமக்களின் கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து வரும் நிலையில சாயல்குடியை சேர்ந்த தர்ம முனீஸ்வரன் என்ற நபரை கைது செய்திருப்பதாக திமுக அரசின் காவல்துறை அறிவித்திருக்கிறது. ஆனால் இதில் பல கேள்விகள் எழுகின்றன என்று சுட்டிக்காட்டி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு தூத்துக்குடி எட்டயபுரம் அருகே 65 வயது முதிர்ந்த பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்கு கொலை செய்த வழக்கில் 2022ஆம் ஆண்டு சாயக்குடியை சேர்ந்த தர்மமுனீஸ்வரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார். வழக்கு முடிவில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதாகவும் தற்போது செய்திகள் வெளியாகின்றன. ஒரு வயதான பெண்மணியை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கொலை செய்து ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிக்கு உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்கும் அளவுக்கு அரசு அந்த வழக்கை மெத்தனமாக கையாண்டி இருக்கிறது. அதே போல மறுபக்கம் பல வழக்குகள் கொண்ட ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஜாமீன் வெளிவரும் போது அவனை தொடர்ந்து கண்காணிக்காமல் தமிழக காவல்துறை இருந்திருக்கிறது. மேலும் சிசிடிவி காட்சிகள் மூலம் இந்த குற்றவாளி பிடித்ததாக கூறும் காவல்துறை சிசிடிவியை ஆராய 10 நாட்கள் எடுத்துக்கொண்டது என்பதும் கேள்விக்குரியதே என்று அவர் கேள்வி எழுப்புகிறார். பொதுமக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும். காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொதுமக்களிடம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் என்று கூறி இந்த பதிவினை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பா 10 நாட்களாக இந்த சிசிடிவி காட்சிகளை ஆராயவில்லை என்றும் இந்த ஜாமீனை ரத்து செய்யும் அளவுக்கு இந்த வழக்கை முறையாக விசாரிக்கவில்லையா என்ற போன்ற கேள்விகளை எழுப்பி அவர் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி அரசு இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும், பொதுமக்களுக்கு விளக்களிக்க வேண்டும் என்று கூறி அதில் பதிவிட்டிருக்கிறார். இந்த வழக்குல காவல்துறை சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கைது செய்ததாகவும் அதே போல சிறுமியின் சதைகள் இந்த கைது செய்யப்பட்ட மாவீரனின் நகர்களில் இருந்து அதை DNA பரிசோதனை செய்து கைது செய்ததாகவும் குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதில் தான் இந்த பல்வேறு சந்தேகங்கள் எழுவதாக அவர் கேள்வி எழுப்பி இந்த பதிவினை பதிவிட்டிருக்கிறார்.